Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2019 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் பிரதமர் மோடி உலகின் மிக தொன்மையான மொழி தமிழ் என்று போற்றி பேசியிருந்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சங்கப்புலவர் கணியன் பூங்கொன்றனாரின் வரிகளை மேற்கோள் காட்டி உலகம் ஒரு குடும்பம், யாவரும் உறவுகள் என பாரதத்தின் தன்மையை எடுத்துச் சொல்லியிருந்தார். அதேபோல் இந்தியாவுக்கு வந்த சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான தனது சந்திப்பை தமிழகத்தின் மகாபலிபுரத்தில் நடத்தினார் பிரதமர் மோடி. அப்போது தமிழர் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்தபடி சீன அதிபருடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதை உலகமே ஆச்சரியமாக பார்த்தது. பல்வேறு சர்வதேச மற்றும் உள்நாட்டு நிகழ்ச்சிகளில் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பெருமையாக பேசி வருகிறார் பிரதமர் மோடி. பிரான்சில் திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய சிலை நிறுவப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு சிங்கப்பூர் சென்ற பிரதமர் மோடி திருவள்ளுவர் பெயரில் முதல் சர்வதேச கலாச்சார மையம் சிங்கப்பூரில் தொடங்கப்பட உள்ளது என்று அறிவித்தார். உலகின் மிக தொன்மையான பழமையான மொழியான தமிழில் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் உலகுக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளது என்று பாராட்டிய மோடி, திருக்குறளின் கருத்துக்கள் இன்றும் எல்லா மக்களுக்கும் பொருத்தமாக உள்ளது என்று தெரிவித்திருந்தார். கடந்த ஆண்டு மலேசிய பிரதமருடன் நடந்த சந்திப்பின் போது திருவள்ளுவர் பெயரில் மலேசியாவில் ஓர் இருக்கை அமைக்கும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார் பிரதமர் மோடி. இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பிரதமர் மோடி பெயர் சூட்டியுள்ளார். முதன்முறையாக மத்திய அரசின் ஆதரவுடன் பிஜி போன்ற நாடுகளில் தமிழ் கற்பிக்கும் திட்டங்கள் பிரதமர் மோடியின் உத்தரவின் பேரில் தொடங்கப்பட்டுள்ளன. இது கடந்த 80 ஆண்டுகளில் இல்லாத ஒரு சாதனை என்று போற்றப்படுகிறது. டெல்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவில் தமிழ் சைவ ஆதீனங்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. மேலும் புதிய நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் பாரம்பரிய தர்ம சின்னமான செங்கோல் தேசிய மரியாதையுடன் பிரதமர் மோடி நிறுவியுள்ளார். இதேபோல் இந்தியா தலைமையேற்று நடத்திய G20 மாநாட்டு முகப்பில் பிரம்மாண்டமான தில்லை நடராஜர் சிலை நிறுவப்பட்டது. இதன் மூலம் தமிழரின் சைவ சித்தாந்த தத்துவம் உலக கவனத்தை பெற்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கடல் கடந்து தெற்காசியாவின் பல பகுதிகளை ஆட்சி செய்த பேரரசர் ராஜராஜ சோழனையும் கங்கை கொண்ட ராஜேந்திர சோழனையும் பெருமைப்படுத்தும் விதமாக பிரதமர் மோடி விழாவெடுத்து சிறப்பித்துள்ளார். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்த பிரதமர் மோடி ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை நிகழ்வில் கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனுக்கு நினைவு நாணயத்தை வெளியிட்டார். மேலும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆகிய பேரரசர்களுக்கு பிரம்மாண்டமான சிலைகள் தமிழகத்தில் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். காசி சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தமிழின் பெருமைக்கு மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தமிழில் முதன்முறையாக மத்திய அரசு தேர்வுகள் எழுதும் உரிமையை வழங்கியிருக்கிறது. மேலும் மருத்துவ கல்வியையும் தமிழில் வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் உத்தரவின்படி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பெயரில் தமிழ் இருக்கையை உருவாக்க UGC அனுமதி அளித்திருக்கிறது. திருக்குறள், தொல்காப்பியம் உட்பட சங்க இலக்கியங்கள் அனைத்தையும் அனைத்து இந்திய மொழிகளிலும் அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய அயலக மொழிகளிலும் மொழிபெயர்த்து வெளியிடும் செயல் திட்டத்தை பிரதமர் மோடி முன்னெடுத்துள்ளார். பப்வா நியூ கினியாவில் திருக்குறள் புத்தகத்தின் டோக்பீஸின் மொழிபெயர்ப்பு வெளியீட்டு விழாவில் பேசிய பிரதமர் மோடி, தமிழ் மொழி நம்முடைய மொழி என்றும் ஒவ்வொரு இந்தியனின் மொழி என்றும் மற்றும் உலகின் பழமையான மொழி என்றும் பெருமையுடன் கூறியிருந்தார். செங்கோட்டையில் கொடியேற்றி உரையாற்றும் போதும், லடாக்கில் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாடும் போதும், நாட்டு மாணவர்களிடம் பேசும் போதும், மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசினாலும் தமிழையும் தமிழரையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பிரதமர் மோடி தவறாது பெருமைப்படுத்தி வருகிறார். தமிழ் மொழி குறித்து பேசுவது தனது வாழ்நாளில் மிகவும் மகிழ்ச்சியான தருணம் என உணர்ச்சி பொங்க அடிக்கடி கூறும் பிரதமர் மோடி தமிழின் புகழ் பரப்பும் ஒரு சிறந்த தமிழ் பற்றாளர் என்றாலும் மிக இல்லை. ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.